கலாச்சாரத்தில் நாங்கள் வயதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வயதின் அடிப்படையில் திரு செல்வம் அடைக்கலனா என்று சொல்லப்படுகின்ற நபர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த அடிப்படையில் அவரை பாருங்கள், வெக்கங்கெட்ட ஒரு தலைவனாக எவ்வாறு உங்களுக்கு ஸ்ரீசபாரத்தினுடைய அந்த அந்த உன்னதமான தலைவனுடைய சிலையை போய் வணங்குவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை. அந்த இயக்கத்தினுடைய குறிக்கோள் சிந்தனைகள் இன்று சிதறி இருக்கின்றன என்று எண்ணுகின்ற அளவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இன்றைய தலைமைத்துவம், அதிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரினுடைய அடாவடித்தனங்களும் சர்வாதிகாரத்தனத்துக்கு உட்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை அம்சங்கள் அனைத்தையும் இழந்து நிற்கின்றது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி என்கின்ற போது அதற்காக ஒரு அரசியல் ஜாப் இருக்கும். அந்த ஜாப்பின் பிரகாரம் தற்போதைய நான் நினைக்கிறேன் ஏதோ 12வது தேசிய மாநாடு என்ற அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டதென்றாக சொல்லப்படுகின்ற செல்வம் மதிப்புக்குரிய வயதின் அடிப்படையில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் வயதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வயதின் அடிப்படையில் திரு செல்வம் அடைக்கலனா என்று சொல்லப்படுகின்ற நபர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டதாக இருப்பது மிகவும் மனவேதனைக்கு உரியதாக இருக்கின்றது. என்ன அடிப்படையில் என்றால் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத காலப்பகுதியிலே ஒரு தலைமைக்குழு ஒன்று வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற்றிருந்தது. அந்த தலைமைக்குழுவினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருந்தது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக, அன்று அவர் தலைவராக இருந்தார், அவர் தொடர்பான பாலியல் ரீதியான சில சர்ச்சைகள், பல சர்ச்சை தொடர்பான ஒலிப்பதிவுகள் சமூக ஊடக பரப்பிலும் சில பத்திரிகையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பது மக்களாகிய மற்ற அரசியல் கட்சியில் இருக்கின்ற அனைத்து தமிழ் தலைமைகளுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விடயம். அதிலே ஒரு ஆயுத போராட்டத்தின் இயக்கமாக இருந்து பின்னர் 1989ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பரிணமித்த இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வெக்கமாக இருக்கிறது. இந்த தலைவர் தொடர்பான இந்த பாலியல் ரீதியான இந்த ஒளிப்பதிவு நாடாக்கள் அதனுடைய தொடர்ச்சி தன்மை, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கன்சிக்வன்சஸ், ஈட்டிலே அதில் இடம்பெற்றது ஒரு தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரணம் நீர்கொழும்பு மாவட்டத்திலே ஜெயராம் சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் தொடர்பானது. அந்த நபர் வெறும் நபர் அல்ல, தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஆவார். அந்த ஒலிப்பதிவு நாடாக்களை நாங்கள் ஆராய்கின்ற போது அவரோடு பழகியவர்கள், பரிச்சயமானவர்கள், ஒரு குறிப்பாக சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சில மனிதர்களுடைய பேச்சு வழக்கிலே சில விடயங்களை நாங்கள் கண்டறிய முடியும். இவர்கள் தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அத்தகைய அடிப்படையில் அந்த ஒலிப்பதிவு நாடாக்களிலே தலைவர் செல்வம் அடைக்கலனானுடைய அந்த மிகவும் நுணுக்கமாக பார்க்கின்ற போது நியாயமான சந்தேகம் என் போன்றவர்களுக்கும் சக பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வந்ததில் தவறேதுமில்லை. நியாயமான மனிதன் என்று சொல்வார்கள் சட்டத்திலே, ரீசனபிள் மேன். அந்த அடிப்படையில் எனக்கு முக்கியமாக வந்தது, அதன் அடிப்படையிலே ஐபிசி தொலைக்காட்சியிலே நான் இது தொடர்பாக முதலாக சமூக ஊடக பரப்பில் வந்து அந்த மரணம், தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஜெயராம் சுரேஷ் தொடர்பான விடயங்களை நான் வெளிக்கொணர்ந்திருந்தேன். அன்று நவம்பர் மாதம் அளவில் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்த தலைமை குழுவில் அவர் இத்தகைய தவறு, தான் அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று தலைமைக்குழு உறுப்பினர்கள் முன்பாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த தலைமைக்குழு உறுப்பினர் நிகழ்நிலை சாட்சியங்கள் ஊடாக வெளிநாடுகளில் இருந்தவர்களும் அதாவது இலங்கையில் இருந்தவர்களும் அந்த தலைமைக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் இவருடைய மரியாதை கருதி எழுத்தில் அதை வாங்கவில்லை. ஆனால் அவர் எழுத்தில் தான் தருவதாக உடன்பட்டிருந்தார். அதாவது ஜனவரி மாதம் அளவில் இடம்பெறுகின்ற தேசிய மாநாடு வரையிலாவது என்னை இத்தகைய விடயத்தில் தயவு செய்து பொறுமை காக்கும்படி நான் அன்றே இதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். சாதாரணமாக அரச திணைக்களங்களிலோ தனியார் நிலையங்களிலோ தனியார் வேலைவாய்ப்பு நிலையங்களிலோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், குறிப்பாக அரச திணைக்களங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று சொல்வார்கள், ஸ்தாபன விதிக்கோவை. அதே போலத்தான் அரசியலமைப்பு கட்சியினுடைய அரசியலமைப்பு ஜாப்பு
இங்கே தலைவன் வேறு அடிமட்ட தொண்டன் வேறு அல்ல. இவர் தொடர்பாக ஏற்படுத்தப்படுகின்ற நியாயமான சந்தேகம் பாலியல் தொடர்பான கீழ்த்தரமான ஒரு தலைவன் மக்களை அதனுடைய அரசியல் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இங்கே வழிகாட்டிய விடயம் எது? கீழ்த்தனமான சில பாலியல் ரீதியான காம குரோத ஈற்றிலே மரணத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தீய எண்ணமுடைய இந்த தலைவர் செய்த செயல் நியாயமான மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. அதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். நான் ஒரு சட்டத்துறையை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையில் ஒரு தவறு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்று இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் குடிமகன் என்ற வகையிலே எவருக்கும் அதை சுட்டிக்காட்டுவதற்கான உரிமை உள்ளது. அது தெரிந்து அதை நாங்கள் செய்யாமல் விட்டால் எங்களுக்கு அதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்கான காரணமும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன். ஒருவர் தலைமைத்துவத்தில் செய்கின்ற தவறு மற்றைய உறுப்பினர்களுக்கும் அது சாரும் என்ற அடிப்படையில் நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன். ஆனால் ஈற்றிலே நடந்தது என்ன? அவருக்கான கால அவகாசம் இரக்கத்தின் பேரிலோ கருணையின் பேரிலோ அல்லது அவரின் வயதின் அடிப்படையிலோ அல்லது அவர் கெஞ்சினாரா என்ன செய்தாரா தெரியவில்லை, அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் திருந்துவதாக இல்லை. மாறாக அவருடைய கபட நாடக வேடங்களின் அடிப்படையிலே மீண்டும் தான் தலைவராவதற்காக சில நடவடிக்கைகளை செய்தார். ஆனாலும் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் நிலை தலைவர்களாக அன்று பதித்தலைவராக இருந்த ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா அண்ணா அவர்கள், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுவதாஸ் போன்றவர்கள் இது தொடர்பாக, வினோதராலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பாக இறுக்கமான நடவடிக்கையை செய்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தம் கருதி இவர் தானாகவே அவர் கூறியவாறு ஜனவரி மாதம் அளவில் அந்த தேசிய மாநாட்டிலே தான் தலைவராக மீண்டும் நான் தெருவிலே நிற்க மாட்டேன் என்ற அடிப்படையில் இவருக்கு அப்படியான ஒரு பரிதாப நிலை கருதி இவருக்கான ஒரு விட்டுக் கொடுப்பை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது அன்று தவறு. அன்றே நவம்பர் மாதம் அளவிலே அந்த தலைமைக்குழு கூட்டத்திலே இவர் தொடர்பான பாலியல் ரீதியான இந்த குறித்த அந்த ஒலிப்பதிவு நாடாவின் அடிப்படையிலே அந்த பாலியல் அதில் அவர் குறிப்பிடுகிறார். வெட்கக்கேடான செயல், சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள், சைல்டு அபியூஸ், அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட அவருடைய வாக்குமூலம், அவருடைய குரலை ஒத்த வாக்குமூலம். இப்பொழுது என் மீது சட்டம் பாயலாம். எவ்வாறு? நான் அதற்கு எதிராக நான் சொல்லுவேன், நான் டிஃபென்ஸ் எடுப்பேன். எவ்வாறு என்றால், அவர் தனது பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகள் பதுங்கிக் கொண்டு தன் மீது தன் குரலை ஒத்து வெட்டி ஒட்ட என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் இவருக்கு யார் சொன்னார்கள் வெட்டி ஒட்ட என்று? ஒரு நிபுணத்துவ சான்றினூடாக இவர் நிரூபித்திருக்கின்றாரா? அந்த ஒலிப்பதிவு நாடாக்கள் எண்ணற்றவை. அதிலே ஒரு கொமன் அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அங்கே ஒரு ஃபேக்ட் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதுக்கான அடிப்படை நியாயமான சந்தேகம், அதாவது 3 பேர் அதில் சம்பந்தப்படுகிறார், 4 பேர், அதை விட கூடுதலான ஆட்கள், முக்கியமாக 3 பேர். 2 ஆண்களின் குரல் தொடர்பட்டிருக்கின்றது. அதில் செல்வம் அடைக்கலனாருடைய குரலை ஒத்த நியாயமான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த குரல் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. ஈட்டிலே சொல்லுகின்றார், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன். ரிவெஞ்ச் என்ன கிஸ் பண்ணுறதா? இல்லை, ரிவெஞ்ச், நான் உன்னை பழி வாங்குவேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவர் அதில் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார், நான் இதுவரை காலமும் நான் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், நீ என்ன இவ்வாறு செய்கின்றாய் என்ற பொறுப்பும். இன்று பாருங்கள், சமகாலத்திலே மக்களுடைய வாக்கு பிச்சைகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்கள் தொடர்பில் வருகின்ற சர்ச்சைகளை பாருங்கள், உயர்ந்த சபையிலே பேசுகின்ற விடயங்களை பாருங்கள், சாதாரணமாக பொது இடங்களில் அவர்கள் நடக்கின்ற நடவடிக்கைகளை பாருங்கள். வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கின்றது. இத்தகைய அடிப்படையில் தான் தமிழீழ விடுதலை இயக்கம் புனர் நிர்மாணம் அமைக்கப்பட வேண்டும். தலைமைத்துவத்தினுடைய தவறுகள் தட்டி கேட்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் தலைமை குழுவிலே இருந்த அந்த 5 பேரும், குறிப்பாக வடமாகாண சபை உறுப்பினர் சபா ஹுவதாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோதராலிங்கம், பிரசன்னா அண்ணா, ஹென்றி அண்ணா மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்கின்ற அந்த அண்ணாக்கள்,
இவருடைய தவறை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் அவர்கள் இன்று வெளியே நிற்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே தேசிய மாநாட்டுக்கான ஒரு தெரிவு இடம்பெற்றதுன்னு 8 மாவட்டங்களிலும் ஜனநாயக முறையின் அடிப்படையிலே அந்த 8 மாவட்டங்களில் இடம்பெற்ற அடிப்படையில் யாழ் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் ஒரு மாவட்டமாக கருதி தேர்தல் மாவட்டமாக கருதி 60 பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் வகையில் அன்று நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். எனக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குமான தொடர்பு இன்று நேற்றல்ல. என்னுடைய வயது 10 வயதுகளிலிருந்தே அன்றைய வீர தளபதி மிசோராம் சங்கர்லால் போன்றவர்கள் சகோதர யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுடைய மக்கள் எவரையும் அண்ணனை தம்பி கொள்வதற்கோ தம்பி அண்ணனை கொள்வதற்கோ இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை. 1986 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி அளவுகளிலே தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகளால் தாக்குதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. அதிலே யாழ் மாவட்டத்திலே பல இடங்களில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. துணிகரமாக நான் இன்று சொல்லுவேன், என்னுடைய அண்ணா ஒரு மருத்துவ பீட மாணவனாக பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற்றிருந்தும் ஈழ விடுதலை போராட்டத்திலே விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து வீரச்சாவை தழுவி கொண்டவர். என்னுடைய பார்வை என்பது இந்த விடுதலை போராட்டத்துக்காக சென்றவர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். எப்பொழுது எங்களுடைய ஆயுதங்கள் எமக்கெதிராக எங்களுக்குள்ளே திருப்பப்பட்டதோ அன்றைய எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் அத்தியாயம் மழுங்கடிக்கப்பட்டதாகவே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் தான் அன்று காரைநகர் மக்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த 55 போராளிகளை அவர்கள் கொல்லப்படாமல் தடுத்து விடுதலை புலிகளிலிருந்து காப்பாற்றியதன் அடிப்படையிலும் காரைநகரைச் சேர்ந்த பல போராளிகள், அதாவது பொதுவாக சொல்வார்கள் யாழ் மாவட்டத்திலே சில இடங்களை கல்வியங்காடு காரைநகர் என்பது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கோட்டையாக கருதப்பட்டது. இங்கே நான் வேறுபாடு என்னுடைய பார்வை ஈழ விடுதலை போராட்டத்துக்காக ஆயுதம் தூக்கியவர்கள் பிழை சரிகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். இன்று நாங்கள் ஈட்டிலே கண்ட விடயம் என்ன? எங்களுடைய பொது எதிரி எங்கே இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எமக்குள்ளே இன்று பாருங்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் வெறுமனே தேர்தல் கோஷங்களுக்காக தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த அரசியல் தமிழ் அரசியல் குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கையாளாக தன்மையை பாருங்கள். இன்று இவருக்கு இவரை தெரிவு செய்து 12வது தேசிய மாநாட்டிலே நான் அவருடைய முகத்தை பார்க்கின்றேன். ஆங்கிலத்திலே 3 idiots போல 3 thieves என்று சொல்லலாம். அவர்களுடைய முகத்தை சொல்லுவார்கள், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த அடிப்படையில் அவரை பாருங்கள், வெக்கங்கெட்ட ஒரு தலைவனாக. எவ்வாறு உங்களுக்கு ஸ்ரீசபாரத்தினுடைய அந்த உன்னதமான தலைவனுடைய சிலையை போய் வணங்குவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை. அந்த அடிப்படையிலே மக்களாகிய அனைவரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செல்வமடைக்கலன் என்கின்ற நபர் தலைவராக இருக்கும் பட்சத்தில் இவர் சார்ந்த விடயங்களில் மிக அவதானமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தை புறக்கணியுங்கள். எத்தகைய அடிப்படையில் என்றால் இங்கு ஜனநாயக விளிமியங்கள் இல்லை. இவர் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணையில் ஈட்டிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படையில் இவர் சார்ந்த ஒரு குழுவினர் இன்று மீண்டும் வந்திருக்கின்றார்கள். எத்தகைய அடிப்படையில் இவர்கள் தமிழர்களுடைய அரசியல் அபலாசைகளை பற்றி சிந்திக்க போகிறார்? இவர்கள் சிந்திப்பது எங்கேயோ ஏதோ. இதற்காக நாங்கள் கண்ணீர் விட்டு வளர்த்தோமா சர்வேசா இன்று ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எத்தனை போராளிகள், அது எந்த இயக்கமாக இருக்கலாம், எத்தனை போராளிகள், எத்தனை பொதுமக்கள். இன்று நேற்று ஒரு பேட்டியிலே பார்த்தேன், சுரேஷ் சாலையை பற்றி இந்த கோமான் சொல்லுகிறார். அது அவர்கள் பார்த்துக் கொள்வார் ஐயா. அந்த விசாரணை, உங்கள் விசாரணையை நாங்கள் எப்போது செய்ய போகிறோம் என்றதுதான் இந்த அனுர அரசாங்கத்தினுடைய ஆதங்கத்துக்காக நாங்கள் சொல்லுகின்றோம். சட்ட ஆட்சி ஒன்று இந்த நாட்டிலே அனுர அரசாங்கத்தில் இடம்பெறுமாயின், நான் நினைக்கிறேன் அவருடைய பெயரை நான் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் ஒரு சமூக ஆர்வலர், ஒரு அரசியல் கட்சி. அவர் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே அன்றே இத்தகைய விடயம் தொடர்பாக சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு விசாரணையும் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் நான் அன்று ஐபிசி ஊடகத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன், கொலை சதி என்பது இலங்கை திருநாட்டிலே
எப்பொழுதும் நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் மீள கொண்டுவர முடியும். அதுதான் ஆட்சியுரிமை பிரிஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் என்கின்ற அடிப்படையில் கொலை சதி இங்கே இடம்பெற்றிருப்பது. அந்த குறிக்கப்பட்டிருக்கின்ற நபர் ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் தற்கொலை செய்திருக்கலாம், அல்லது அவருடைய தற்கொலைக்கு பின்னாலே பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன. அது நாங்கள் ஆராயப்பட வேண்டும். இத்தகைய அடிப்படையில் இந்த தலைவர் புறக்கணிக்கப்பட வேண்டும். இவர் தலைமையில் இருக்கின்ற இந்த டெலோ புறக்கணிக்கப்பட வேண்டும். இது டெலோ அல்ல. உண்மையான டெலோவினுடைய அரசியல் ஜாப்புக்கமே இது தொழிற்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் தயவு செய்து தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இந்த தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பிரதிநிதித்துவப்படுகின்ற இந்த தலைமைத்துவம் தமிழருடைய அரசியல் உரிமை தொடர்பாக ஏதாவது ஒரு அரசியல் கூட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். இவர் ராஜதந்திரிகளுடனான சந்திப்போ அது எந்த இந்திய உயர்ஸ்தானிகர்கள் இவர்களிடமிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சமூக ஆர்வலன் என்ற அடிப்படையில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு போராளியை இழந்த அடிப்படையில், அந்த போராளியின் சகோதரன் என்ற அடிப்படையில் என் அண்ணனை போன்ற எத்தனையோ போராளிகள், அந்த போராளிகள் மாவீரர்களுடைய தாய்மார்களுடைய கனவுகள் இதுவல்ல. உங்களுடைய காம கேளிக்கைகளுக்காக இந்த தலைமத்துவம் உங்களிடம் வழங்கப்படவில்லை. இதற்காக தங்கத்துறை அண்ணா, அன்று குட்டிமணி அண்ணா, ஜெகன் அண்ணா, தேவண்ணா அன்று வடமாராட்சி மண்ணிலிருந்து இந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்பதை மிக தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.